ஓகே. ஸோ பயோமாலிகுல் லெசனை நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும்? ஸோ லாஸ்ட் ஒரு 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 ஃபியூ டேஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா நாளைக்கு எக்ஸாம் இல்லை நாளை மறுநாள் எக்ஸாம். நான் இந்த லெசனை குயிக்காக ரிவைஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த நோட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ½ அன் ஹவரில் இந்த லெசனை நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசனில் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் கெமிக்கல் அனலைசிஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். இந்த கெமிக்கல் அனலைசிஸில் லிவிங் டிஷ்யூவை ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல போட்டு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 திக்கான ஸ்லரி கிடைக்கும். அதில் ஒன்று ஆசிட் சாலிபிள் போல், இன்னொன்று ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எதில் இருக்கும்? ஆசிட் சாலிபிள் ஃப்ராக்ஷனில் இருக்கும். ரெண்டாவது வந்து அனலைட்டிக்கல் டெக்னிக். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் எனி காம்பவுண்ட், ஓகே சாரி, அதனுடைய மாலிகுலார் ஃபார்முலா அண்ட் ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் பற்றின கிடைக்கும். அதுக்கு நம்ம அனலைட்டிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம வந்து எதை நம்ம பயோமாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பயோமாலிகுல்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எல்லாருமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம ஒரு லீஃபோ இல்லைன்னா ஒரு அனிமல் டிஷ்யூவையோ நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எவாப்ரேட் பண்ணி அது பேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய மற்றது எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி கடைசியில் கிடைக்கிறது அந்த ரிமைனிங் இது வந்து ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய நமக்கு இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவில் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ப்ராபபிள் ஸ்ட்ரக்சரும் கெமிக்கல் ஃபார்முலாவும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்தோம்? அனலைட்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்தாலும் பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில குரூப்ஸை கொடுத்துருப்பாங்க. அதில் அமினோ ஆசிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸை பற்றி பேசும்போது தே ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதில் ஒரு அமினோ குரூப் இருக்கும், ஒரு அசிடிக் குரூப் இருக்கும் as a substituted on the சேம் கார்பன். ஸோ அதை நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீ வச்சு படிக்கும்போது இந்த லெசனை நான் சொன்ன மாதிரி ஒரு ½ அன் ஹவரில் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. சார் பயாலஜியில் நான் நிறைய ஸ்கோர் பண்ணணும், 360 நான் எடுக்கணும், நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம், கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணணும். எப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும்? கண்டென்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால். கண்டென்ட் எப்போ ஸ்ட்ராங்காக இருப்போம்? நிறைய டைம் ரிவைஸ் பண்ணணும். அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நிறைய லெசன்ஸை நிறைய தடவை நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்போ ஷார்ட்டாக இன்னும் நோட்ஸ் நமக்கு இருக்கும்போது தான் திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு லெசன் எடுத்து படிக்க போகிறோம், ஓகே இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு ½ அன் ஹவரில் இந்த ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது அந்த லெசனை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. டைம் அதிகமாகும் போது ஐயோ இதை எடுத்து படித்தா நிறைய நேரம் ஆகுமே, நம்மளால் பண்ண முடியும், ஒரு மாதிரி கடைசி நேரத்தில் அந்த டைம் கன்சியூம் ஆகும்போது நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், இல்லை நமக்கு நிறைய நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அது முதல்ல நிறைய ஸ்கோர் பண்ணணும் போது இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு லெசனை இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் முடிக்கணுன்றத ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி there are 4 substituted groups வந்து 4 வேலன்சி பொசிஷனில் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன், கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப் அண்ட் வேரியபிள் குரூப் டிசிக்னேட்டட் as a ஆர் குரூப். ஒருவேளை சில அமினோ ஆசிட்ஸில் ஆர் குரூப் அப்படின்றது ஹைட்ரஜனாக இருந்தால் அந்த அமினோ ஆசிட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க கிளைசின். ஒருவேளை மெத்திலா இருந்தால் அலனைன், ஹைட்ராக்சி மெத்திலா இருந்தால் செரைன். ஓகே, அதே மாதிரி பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் அமினோ அண்ட் கார்பாக்சில் குரூப் அமினோ ஆசிட்ஸை நம்ம அசிடிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், நியூட்ரல் அமினோ ஆசிட்னு கொடுப்போம். ஸோ 2026 இது கொஷினாக வந்திருந்தது. நம்ம லைவ் வீடியோ வந்து போட்டும் போது இதெல்லாம் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் திரும்பவும் கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அசிடிக் அமினோ ஆசிடுக்கு குளுட்டமிக் ஆசிட் எக்ஸாம்பிள், லைசின் ஒரு பேசிக் அமினோ ஆசிட், வேலைன் வந்து ஒரு நியூட்ரல் அமினோ ஆசிட். இது மட்டும் இல்லாமல் சில அமினோ ஆசிட்ஸை அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். தைரோசின், ஃபெனலலனைன், ட்ரிப்டோஃபான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட் வந்து அதனுடைய அயனைசபிள் நேச்சர் ஆஃப் NH2 அண்ட் COH குரூப்ஸ்.
ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பிஹெச்ல டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜிட்டர்-அயானிக் ஃபார்முக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து அமினோ ஆசிட்ஸ்னுடைய குரூப் பத்தி பேசினப்ப அடுத்து வந்து நம்ம ஃபேட்டி ஆசிட் அதாவது லிப்பிட்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா லிப்பிட்ஸ் வந்து வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது இந்த வருஷம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல எந்தெந்த குரூப் இருக்கும் அப்படின்னா எஸ் ஃபேட்டி ஆசிட் அதுல எந்த டைப் ஆஃப் நம்ம பார்க்கலாம்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், கிளிசரால் இருக்கும், ஆயில், ஃபேட்ஸ் இதெல்லாமே லிப்பிட்ஸ்குள்ள எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இந்த லிப்பிட்ஸ் மட்டும் என்டிஏக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கு. எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரையும் 6 நீட் எக்ஸாம்ஸ்ல இந்த லிப்பிட் அப்படின்ற டாபிக்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிறது ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு கார்பாக்சில் குரூப்போட ஒரு ஆர் குரூப்பும் அட்டாச்சாக இருக்கும். அந்த ஆர் குரூப் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெத்திலா இருக்கலாம், இல்லை எத்திலா இருக்கலாம், இல்லை அப்படின்னா CH2 குரூப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம புக்கில் வந்து ஃபேட்டி ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பால்மெட்டிக் ஆசிட் இதில் 16 கார்பன்ஸ் ஒரு கார்பாக்சில் கார்பனோட இருக்கும். அதே மாதிரி அரக்டானிக் ஆசிட்ல வந்து 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், அதுலயும் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன். ஓகேவா? ஸோ ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு கிளாசிபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட்னு கொடுத்துருப்பாங்க. சேச்சுரேட்டட் அப்படின்னா வித்தவுட் டபுள் பாண்ட், அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா வித் ஒன் ஆர் மோர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, நான் கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஷார்ட்டாக தான் இந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதே நேரத்தில் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம கிளிசராலை பற்றி பேசும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரைஹைட்ராக்சி ப்ரோஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபேட்டி ஆசிடுக்கு அப்புறம் சில லிப்பிட்ஸை நம்ம கிளிசரால் அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரைஹைட்ராக்சி ப்ரோஃபைன் அப்படின்னு சொல்லலாம். சில லிப்பிட்ஸில் வந்து கிளிசராலும் இருக்கும், ஃபேட்டி ஆசிடும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து எஸ்டெரிஃபை ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசராலோட எஸ்டிஃபை ஆயிருக்கோ அப்போ அதை நம்ம வந்து மோனோகிளிசரைட், டைகிளிசரைட், ட்ரைகிளிசரைட் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒரு அசஷன் ரீசன் தான் இது கொடுத்துருப்பேன். மேபி உங்களுக்கு ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்ல இந்த அசஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, ஸோ லிப்பிட்ஸை பத்தி பேசும்போது அதுல ஆயிலும் கொடுத்துருப்பாங்க, ஃபேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆயில் எல்லாம் ஜிஞ்சர் ஆயில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது பேசிக்கானது. ஸோ அதனால நான் இங்கே கொடுக்கல. ஸோ சில நேரங்களில் லிப்பிட்ஸில் பாஸ்பரஸும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பாஸ்பரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்டும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம பாஸ்போ லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்போ லிப்பிட்ஸ் ஜென்ரலாக வந்து செல்லினுடைய மெம்பரேனில் இருக்கும். நம்ம கூட செல் லெசன்ல படிச்சிருப்போம். ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாஸ்போலிபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லிச்சித்தின் அப்படின்றது. ஓகேவா? ஸோ லிச்சித்தின்ன்றது இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பாஸ்போலிபிட். ஸோ இதில் வந்து பாஸ்பரஸும் இருக்கும், பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்டும் இருக்கும். ஓகேவா? லிச்சித்தின் அப்படின்றது இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். நியூரல் டிஷ்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் குரூப். தேர்ட் குரூப் வந்து நியூக்ளியோசைட்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நியூக்ளியோசைட் அப்படின்றது வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒரு நைட்ரஜனஸ் பேஸும் ஒரு பென்டோ சுகரும் இருந்தால் அது நியூக்ளியோசைட் அப்படின்னு கொடுத்துருப்போம். நம்ம புக்ல அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடின், சைட்டிடின் இதெல்லாமே வந்து நியூக்ளியோசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நம்ம மாலிகுலர் பேசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம். எப்போ வந்து நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட்டும் ஆட் ஆகுதோ அப்போ நமக்கு தெரியும் எஸ்டர் பாண்ட் அங்க இருக்கும். ஸோ பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் மூலமா ஒரு நியூக்ளியோடைடுன்றது ஃபார்ம் ஆகும். அதுல வந்து நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாம்பிள் வந்து அடினைலிட்டிக் ஆசிட், தைமிடினிக் ஆசிட். இங்க ஆசிட்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்சிஆர்டில அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இதோட வந்து நமக்கு அந்த இன்ட்ரடக்டரி பேஜ்ல அந்த கண்டென்ட் முடிஞ்சுது. இந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்து எப்பவுமே என்சிஆர்டில இருந்து எப்பவுமே வருஷம் கொஸ்டின் கேட்குற ஒரு ஏரியா தான். ஸோ அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ன்ற டாபிக். இதுல பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னா யாரு? பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றது தே ஆர் பயோமாலிகுல்ஸ். சிம்பிளி தே ஆர் மெட்டபாலைட்ஸ் ஆர் பயோமாலிகுல்ஸ் ஆர் தே ஆர் பிரசன்ட் ஆர் சிந்தசைஸ்ட் இன் அனிமல் டிஷ்யூ. ஸோ அனிமல் டிஷ்யூஸ்ல தான் வந்து
இந்த இடத்துல நம்ம பிரைமரி மெட்டபாலைட்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுடைய என்சிஆர்டி புக்ல ஒரு ஒரு இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இதுவரையும் நம்ம பார்த்த நிறைய அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் இதெல்லாம் ஒரு இமேஜ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ்ல வந்து ஸ்ட்ரக்சர்ஸோட கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, சரி. அடுத்து வந்து இதுல நான் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அனிமல் டிஷ்யூல இருந்து சிந்தசைஸ் பண்ற பிரைமரி மெட்டபாலைட்ஸ்க்கு ஒரு டிஸ்டிங்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா சில மெட்டபாலைட்ஸை நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றது பொதுவா பிளான்ஸ், ஃபங்கஸ் அண்ட் மைக்ரோபியல் செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றதுக்கு ஹாஸ்ட் ஆர்கானிசம்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது இங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஹியூமன்ஸ்க்கு பல வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாமே இங்க ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்? ஆல்கலாய்ட், ஃபிளாவினாய்டு, ரப்பர், எசென்ஷியல் ஆயில், ஆன்டிபயாட்டிக், கலர்ட் பிக்மெண்ட், சென்ஸ், கம், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட். ஹார்ட் ஒன் அவுட்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இதுல எது செகண்டரி மெட்டபாலைட் இல்ல, எது பிரைமரி மெட்டபாலைட் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் ஆல்ரெடி இன்னொரு ஃபேவரட்டான ஒரு இடம் என்சிஆர்டில இந்த ஒரு டேபிள் காலம் இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அதுக்கான நேம்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷமும் இது வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து வருஷம் வரும். ஸோ இந்த வருஷம் மேட்ச் டைப்ல கேட்டிருந்தாங்க 2026ல. ரீநீட்ல மாத்தி கொடுக்கலாம், இல்லை இதுல ஏதாவது ஒன்று வரலாம். ஓகே, ஸோ 2027க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 2 தடவை நீட் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால உங்களுக்கு 2027க்கு இந்த லெசன்ஸ் இன்னும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த லெக்சரும் இந்த ரீநீட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிக்மெண்ட்ஸ்னா கரோட்டினாய்டு, ஆந்தோசைனின் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆல்கலாய்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்பின், கொடைன் இதெல்லாமே வந்து ஆல்கலாய்ட்ஸ். டெர்ஃபினாய்ட்ஸ் வந்து மோனோ அண்ட் டை டெர்ஃபின்ஸ். எசென்ஷியல் ஆயில்ஸ்ல லெமன் கிராஸ் ஆயில். டாக்ஸின்ஸ் அப்படின்னா அப்ரின் அண்ட் ரிசின். லெக்டின்ஸ்னா கன்கனவேலின் ஏ. ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வின்பிளாஸ்டின் அண்ட் குர்குமின். பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ்க்கு ரப்பர், கம்ஸ் அண்ட் செல்லுலோஸ். ஸோ இதெல்லாமே ஒரு மேட்ச் டைப் கொஸ்டின் எப்பவுமே கேட்பாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் அது கேட்டிருந்தாங்க. இதுல மாத்தியும் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்துச்சுன்னா தெரியும், we do not at the moment understand the role or functions of all the secondary metabolites in host organism. Yes, ஏன்னா அது நமக்கு இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் சில செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து they have a ecological importance கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் குயிக்காக தான் நான் இந்த லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போறது பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ். சார் பயோ மாலிகுல்ஸ் ஓகே, அது என்ன பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ்? இங்க மேக்ரோ மாலிகுல்ஸ்க்கும் மைக்ரோ மாலிகுல்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது பேஸ்ட் ஆன் மாலிகுலார் வெயிட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், ஆசிட் சாலிபிள் போல் அப்படின்றது வந்து ரஃப்லா வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷனை கொடுத்துருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது. நான் வந்து இதை எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆசிட் சாலிபிள் போல், ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இது கொடுத்துருப்பேன். இது வந்து ஆசிட் சாலிபிள் போல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அதில் இருக்குன்னு இன்ட்ரடக்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அதனுடைய கான்ஸ்டுவன்ஸ் எதுலலாம் இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன்ல இருக்கிறத ஆசிட் சாலிபிள் போல்ல இருக்கும். அண்ட் இதனுடைய மாலிகுலார் வெயிட் அப்படின்றது, அதாவது நான் சொல்றது ஆசிட் சாலிபிள் போல்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், சிம்பிளா அதை நம்ம மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அதனுடைய ரேஞ்ச் வந்து மாலிகுலார் வெயிட்னுடைய ரேஞ்ச் வந்து 18ல இருந்து 800 டால்டன் வரையும் இருக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல சைட்டோபிளாசம் அண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டன்டா இதுல இருக்கும். சரி, இதனுடைய இந்த ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன்ல இருக்கிற அந்த பயோமாலிகுல்ஸ்னுடைய மாலிகுலார் வெயிட் அப்படின்றது 10,000 அண்ட் டால்டனுக்கும் அதிகமா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது புக்ல வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், பட் நான் நோட்ஸ்ல வந்து இதை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆசிட் சாலிபிள், ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன்ல என்ன இருக்கும்னு.
இந்த 10,000 டால்டனுக்கும் அதிகமா இருக்கிற அந்த பயோ மேக்ரோ மாலிகுல் தான் இந்த இடத்துல புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், லிப்பிட்ஸை பத்தி பேசும்போது மட்டும் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் வெயிட் அப்படின்றது எந்த கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன் அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் வெயிட் அப்படின்றது 800 டால்டனுக்கு மேல போகாது. சார் 800 டால்டனுக்கும் மேல போல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து லிப்பிட்ஸை வந்து நம்ம மேக்ரோ மாலிகுலர் லிஸ்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா the only one condition is their nature, insolubility. அதுதான் முக்கியம். அது ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான், நாட் இன் தி பேசஸ் ஆஃப் வெயிட். மாலிகுலர் வெயிட் பேஸ் பண்ணி கிடையாது. ஏன்னா அது வந்து 800 டால்டனே தாண்டாது. அப்போ நம்ம அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, we are not strictly, lipids are not strictly macromolecules. Yes, they are not strictly macromolecules as per the weightage. Okay, weight பத்தி சொல்லும்போது அது வராது. ஆனா ஆசிட் இன்சாலிபிள்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், macromolecular. So the molecule in the insoluble fraction with exception of lipids are polymeric substance. It is a statement. நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கட் காப்பி பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுப்பேன், சொல்லுவேன். எதுக்காகனா இதில் அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுக்கலாம், அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல லிப்பிட்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸா இருக்காது. அது என்ன சார் பாலிமர்ஸ்? தே கண்டெய்ன்ஸ் மோனோமர்ஸ். அது லிப்பிட்ஸ்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம எங்கேயும் லிப்பிட்ஸ்ல அப்படி இருந்ததா பார்க்க முடியாது. ஆனா புரோட்டீன்ஸ்ல நம்ம படிப்போம், இட்ஸ் எ ஹெட்ரோ பாலிமர் ஆஃப் யாரு, அமினோ ஆசிட்ஸ். ஓகே, பாலிசாக்கரைட்ஸ் ஹெட்ரோ ஹோமோ பாலிமர்னு படிச்சிருப்போம், பட் தே ஆர் பாலிமர்ஸ். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல பாலிநியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே வந்து பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் தான். ஆனா யாரை தவிர, லிப்பிட்ஸை தவிர. ஒருவேளை இங்க இருக்கிற ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆயிடும், தப்பாயிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல கீவேர்டு என்னது, லிப்பிட்ஸ் ஆர் நாட் பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இதோட வந்து நம்ம அந்த இந்த முக்கியமான 3 டாப்பிக்கை முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புரோட்டீன்ஸ்ன்னு பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரோட்டீன்ஸ் ஆர் ஹெட்ரோபாலிமர்ஸ். ஏன் நம்ம புரோட்டீன்ஸை ஹெட்ரோபாலிமர்ஸ்ன்னு சொல்றோம்? ஏன்னா தே மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ். டோட்டல் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்? 20 அமினோ ஆசிட்ஸை நம்ம பார்த்துருப்போம். அப்போ பாடியில ஃபார்ம் ஆகிற புரோட்டீன்ஸ்ல இந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் அந்த புரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அமினோ ஆசிட்ஸை நம்ம 2 வகையா பிரிக்கலாம், எசென்ஷியல், நான் எசென்ஷியல். எசென்ஷியல்ன்றதை நம்ம டயட் மூலமா தான் எடுத்துக்க முடியும், நான் எசென்ஷியல் நம்ம பாடியில இருக்கும். புரியுதா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த புக்ல வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பேன். இப்போ புரோட்டீன்ஸ் வந்து தே ஹாவ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். They play a very important role. For example, certain proteins act as a channel proteins, transporting proteins. சில proteins வந்து infectious agents அகைன்ஸ்டா வேலை செய்யும், லைக் antibodies. ஓகே, சில proteins வந்து மெம்பரெயின்ல இருக்கும், நம்ம படிச்சிருப்போம், எம்பெர்டடா இருக்கும், அப்போ டிரான்ஸ்போர்டேஷன்ல இன்வால்வ் ஆகும். சில புரோட்டீன்ஸ் என்சைம்ஸா இருக்கும், சில புரோட்டீன்ஸ் ஹார்மோன்ஸா இருக்கும்லாம் நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இடத்துல புரோட்டீன்ஸை பத்தின ஒரு டேபிள் காலம் இங்க இருக்கு. இதுல கொலாஜின் அப்படின்றது இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸா இருக்கு, நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ட்ரிப்சின் அப்படின்றது ஒரு என்சைம். ஓகே, இன்சுலின், இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட 5 கொஸ்டினா 6 கொஸ்டின் கிட்ட நீட் 2026லே வந்து பயோமாலிகுல்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் பயோமாலிகுல்ல இருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்பவுமே அதிகம் தான். ஓகே, ஆன்டிபாடிஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா வேலை செய்யக்கூடிய புரோட்டீன்ஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்மெல், டேஸ்ட், அப்புறம் ஹார்மோனுக்கான ரிசப்டார்ஸ் நம்ம பாடியில இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த இடத்துல புரோட்டீன்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் GLUT4 அப்படின்றது இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுவும் ஒரு புரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுக்குள்ள குளுக்கோஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுல ஒரு முக்கியமான ரோலை இது பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியஸ் காம்போனன்ட்ஸ்னுடைய கான்ஸ்டன்ட், அதனுடைய அளவு வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. வாட்டர் இருக்கிறதுலே 70 to 90% இருக்கும், புரோட்டீன்ஸ் வந்து 10 to 15%, கார்போஹைட்ரேட் வந்து 3%, லிப்பிட்ஸ் வந்து 2, நியூக்ளிக் ஆசிட் 5 to 7, அயான்ஸ் வந்து 1%. ஸோ இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஒரு மேத்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினா
வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கே ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல அடுத்து வந்து ஒவ்வொரு பயோமாலிகுலா பார்க்கும்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பயோமாலிகுல் வந்து பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் வந்து லாங் செயின்ஸ் ஆஃப் சுகர்ஸ். இதுல கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் அட்ஸ் எ பில்டிங் பிளாக். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த வார்த்தை பாருங்க, டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செலுலோஸ். நான் இங்க அசஷனாவே இது கொடுத்துருக்கேன். அசஷன் ரீசனா எப்படி இது கேட்பான். இப்போ இங்க பாருங்க, செலுலோஸ் இஸ் எ பாலிமெரிக் பாலிசாக்கரைட். அது பாலிமர்ஸ்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். எக்ஸப்ட் லிபிட்ஸை தவிர ஆசிட் இன்சால்பிள் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே என்னதான்? எஸ், தே கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட். எது? குளுக்கோஸ். அப்போ இந்த இடத்துல வந்து செலுலோஸ் ஒரு பாலிசாக்கரைட், அதுல இருக்கக்கூடிய மோனோசாக்கரைட் யாரு? குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு செலுலோஸ் ஒரு ஹோமோபாலிமரா? எஸ். ஏன் நம்ம ஹோமோபாலிமர்னு சொல்றோம்? செலுலோஸ் ஃபுல்லாவே யார் இருக்காங்க இந்த இடத்துல? குளுக்கோஸ்ன்ற மோனோமர் தான் தொடர்ந்து இருக்கு. ஓகேவா? சரி, அதே மாதிரி ஸ்டார்ச் நம்ம இங்க பார்க்கலாம், கிளைகோஜனும் பார்க்கலாம். ரெண்டுமே யாருடைய வேரியன்ட் தான்? செலுலோஸ்னுடைய வேரியன்ட். இதுல ஸ்டார்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளான்ட்ஸ்ல ஸ்டோர்டுக்காக எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கான மாடிஃபிகேஷனா இருக்கும். அதே மாதிரி கிளைகோஜன் வந்து அனிமல் டிஷ்யூல எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஃபார்மா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இனுலின் அப்படின்றது பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இப்போ நல்லா பாரு, இனுலின், ஸ்டார்ச், கிளைகோஜன், குளுக்கோஸ். ஸோ இது எல்லாமே பாலிசாக்கரைட் லிஸ்ட்ல நம்ம பார்க்குறோம். ஆனா ஃப்ரக்டோஸ்னுடைய பாலிமர் யாரு? இனுலின். செலுலோஸ்னுடைய மோனோமர் யாரு? குளுக்கோஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ ரீநீட்ல, ஓகே, ரீநீட்ல இந்த ரீநீட்டோ இல்ல 2027லயோ பாலிசாக்கரைட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா வந்தா நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ற இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, சரி. இப்போ ஒரு பாலிசாக்கரைடை நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா பாக்குறீங்க. நமக்கு வந்து புக்ல ஒரு கார்ட்டூன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ரைட் எண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிடியூசிங் எண்ட் அப்படின்னும், அதனுடைய லெஃப்ட் எண்ட் அப்படின்றது நான் ரிடியூசிங் எண்டும் கொடுத்துருப்பாங்க. இது அகைன் வந்து இது வந்து ஒரு PYQ. ஆல்ரெடி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. சரி, இப்போ நம்ம புக்ல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேரியன்ட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ச். ஸ்டார்ச்சை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னெல்லாம் இருக்கு? இது வந்து ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்ல, இது அயோடின் மாலிகுலை ஹோல்ட் பண்ணும். அதன் காரணமா இது வந்து ப்ளூ இன் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹெலிக்கலி செகண்டரி ஸ்ட்ரக்சர் அயோடினை ஹோல்ட் பண்ணும், அதனால ப்ளூ இன் கலர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது அப்படியே நீங்க செலுலோஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா, செலுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்ஸ், அதனால அயோடினை ஹோல்ட் பண்ணாது. அப்ப அந்த கலரும் கொடுக்க முடியாது. இது எல்லாமே கம்பேரிசன் பிட்வீன் செலுலோஸ் அண்ட் ஸ்டார்ச். அடுத்து நமக்கு வேற எங்கெல்லாம் செலுலோஸ் இருக்கு அப்படின்னும் போது, பிளான்ட்ஸ்னுடைய செல் வால்ல செலுலோஸ் இருக்கும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம வந்து யூஸ் பண்ற அந்த பேப்பர், அதுவும் வந்து பிளான்ட்னுடைய பல்ப்ல இருந்து எடுப்பாங்க, அதுலயும் செலுலோஸ் இருக்கு. அண்ட் காட்டன் ஃபைபர், இதுலயும் செலுலோசிக் மெட்டீரியல் தான், இதுவும் ஒரு செலுலோசிக் மெட்டீரியல் தான். இது எல்லாமே செலுலோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். நான் இது ஒரு டேபிள் காலமா பிரிச்சு கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நேச்சர்ல காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்றது அதுல வந்து நிறைய பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்க வந்து அமினோ சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பில்டிங் பிளாக்ஸ் லைக் அமினோ சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ். நம்ம புக்ல கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ்ன்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் அமைன், என் அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமானது, நமக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிளும் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ யாரை சொல்லலாம் அப்படின்னா கைட்டின். ஸோ கைட்டின் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்ரோபோட்ஸ்னுடைய எக்ஸோஸ்கெலிட்டன். லைக் நம்ம கரப்பாம்பூச்சியினுடைய ஓடு நம்ம தெரியாதமா உடச்சிட்டோம் அப்படின்னு மெரிச்சிட்டோம்னா ஒரு மாதிரி சவுண்ட் வரும், கச்சிக்கன்னு ஒரு சவுண்ட் வரும். அது ஏன் வருது அப்படின்னா, அந்த அந்த எக்ஸோஸ்கெலிட்டன், அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் எதனால ஃபார்ம் ஆயிருக்கும்? கைட்டினால ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னு சொல்றாங்க? மோனோபாலிமர்ஸ், ஹோமோபாலிமர்ஸ். கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு வேர்டை மாத்தி ஹெட்ரோபாலிமர்ஸா இருக்கும்னு சொல்றாங்க.
ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, அது பாலிசாக்கரைடோ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடோ கண்டிப்பா அது என்னவா இருக்கும், ஹோமோபாலிமரா தான் இருக்கும். நாட் ஸ்ட்ரிக்ட்லி என்னவா இருக்க முடியாது, கண்டிப்பா ஹெட்ரோபாலிமர்ஸா இருக்க முடியாது. ஆனா புரோட்டீன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோபாலிமர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கேட்டகரி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் மேக்ரோ மாலிகுல் வந்து நியூக்ளிக் ஆசிட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அது வந்து பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஸோ பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னா தே மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூக்ளியோடைட்ஸ். ஒரு நியூக்ளியோடைட்ல 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இருக்கும். என்னென்ன, ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும், ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி பல நியூக்ளியோடைடு வந்து செயின் மாதிரி இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டு தான் வந்து வந்திருப்போம் இல்லையா. ஸோ அங்க நம்ம படிச்சிருப்போம். எஸ், அதுல வந்து கண்டிப்பா ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ யாரை நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் சொல்றோம், நைட்ரஜன் பேசஸ். ஸோ தே ஆர் skeletal heterocyclic ring called a purine and pyrimidine. நமக்கு தெரியும் purine எக்ஸாம்பிள் அடினைன் குவானின், கரெக்டா. பைரிமிடின் அப்படின்னா சைட்டோசின் அண்ட் தைமின். எர்வின் சர்காஃப் ரூல் நமக்கு என்ன சொல்லுது, அடினைன் யாரோட தான் சேரும், தைமினோட. எத்தனை பாண்ட் இருக்கும், 2 பாண்ட். குவானின் யாரோட சேரும், சைட்டோசின். எத்தனை பாண்ட் இருக்கும், 3 ஹைட்ரஜன் பாண்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகே, சரி. பட் சார் இதெல்லாம் ஓகே சார், திஸ் இன்ஃபர்மேஷன் வி ஆல்ரெடி நியூ. ஸோ 2026ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை பத்தி பேசுங்க. எஸ், என்ன கொடுத்துருந்தாங்க 2026ல, நம்ம வந்து புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்ல பேசும்போது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருந்தாங்க. பட் நியூக்ளிக் ஆசிட்ஸை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருந்ததா அப்படின்னா எதுவும் பெருசா கேட்கல. ஸோ இப்போ ரீநீட்ல கேட்கலாமா, கேட்கலாம். எது கேட்கலான்றதுக்கு நான் இந்த இடத்த வரலான்ற மாதிரி கெஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டுகெதர் வித் பாலிசாக்கரைட் அண்ட் பாலிபெப்டைட்ஸ். அதாவது யார சொல்றாங்க, இந்த இடத்துல நியூக்ளிக் ஆசிட்ஸும் பாலிசாக்கரைட்ஸும் பாலிபெப்டைட்ஸும் சேர்ந்து ஒரு செல்லினுடைய மேக்ரோமாலிகுலார் ஃபிராக்ஷனை வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லிவிங் டிஷ்யூல ஆர் லிவிங் செல்லுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ மேக்ரோமாலிகுலார் ஃபிராக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கேட்கலாம்ல, இன் லிவிங் டிஷ்யூ ஆர் செல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ப்ரைஸ் தி ட்ரூ மாலிகுலார் ஃபிராக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. அப்படி வந்தா எதெல்லாம் சேர்ந்தது, நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் சிம்பிளி பாலிநியூக்ளியோடைட்ஸ், polysaccharides, polypeptide, all together comprises the true macromolecular fraction of a tissue or a cell. இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரையும் நீட் எக்ஸாம்ல கேட்டதே கிடையாது, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம புக்ல வந்து ஒரு மேக்ரோமாலிகுலார்னுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பேசும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஜென்ரலா புரோட்டீன்ஸை வந்து பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரெஸ்பெக்டிவ்லி 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஆனா பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாஷனரின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஒரு புரோட்டீனை பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன த்ரெட் லைனா இருக்கும். அதுல ஒரு டெர்மினல் என் டெர்மினலாகவும் இன்னொரு டெர்மினல் சி டெர்மினலாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெர்மினல் வந்து என் டெர்மினல், அடுத்து வந்து சி டெர்மினல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான இமேஜும் நம்ம புக்ல இப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்து செகண்டரி ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஃபோல்ட் ஆயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ரைட் ஹேண்டட் ஃபேஷன்ல தான் அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. இதுல ஆல்பா ஹெலிக்ஸ் இருக்கு, இன்னொன்னு பீட்டா பிளேட்டட் ஷீட் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துட்டு ஆல்ரெடி இப்போ கேட்டுட்டாங்க நீட் 2026ல இது கேட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கூட இமேஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம், அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டெர்சரி ஸ்ட்ரக்சர். நம்ம 3 டைமென்ஷனல் வியூல பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரியணும், அது வந்து ஒரு ஊலன் பால் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். எப்படி, ஊலன் பால் ஸ்ட்ரக்சர். அந்த வார்த்தை ஊலன் பால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே டெர்சரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், என் டெர்மினல் சி டெர்மினல் இருந்துச்சுன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு டெர்சரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற புரோட்டீனால தான் மேக்சிமம் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிற புரோட்டீன்ஸ் இருக்கும். இது அப்படியே லைன், இதை கட் காப்பி பண்ணி கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்சரி லெவல்ல இருக்கிற ஒரு புரோட்டீன் ஊலன் பால் லெவல்ல இருக்கும், ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். எல்லா விதமான பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லயும் இன்வால்வ் ஆகிற புரோட்டீன் அப்படின்றது டெர்சரி ஸ்ட்ரக்சர்ல தான் எக்ஸிபிட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து குவாஷனரி ஸ்ட்ரக்சர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து
நம்மளுடைய ஹீமோகுளோபின். அதில் வந்து 4 சப் யூனிட்ஸ் இருக்கும். 2 ஆல்ஃபா யூனிட்ஸ், 2 பீட்டா சப் யூனிட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அது நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம வந்து ஹீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அனிமி இது படித்தோம், சிக்கிள் செல் அனிமியா. அதில் ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியான்ற டிசீஸ் இன்னொன்றும் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? எஸ், பீட்டா செயின்ல தானே சேஞ்சஸ் வரும்போது தானே சிக்கிள் செல் அனிமியாக்கான அந்த காசே வருதுன்னு படிச்சிருப்போம், ரைட்? ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த லெசனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நான் சொல்லலாம். இதுவரையும் நம்ம பார்த்தது. இந்த லெசனை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பயோ மேக்ரோ மாலிகுல், அதில் தான் இவ்வளோ நேரம் நம்ம படிச்சது எல்லாமே அதுதான். இதில் செகண்ட் பார்ட் வந்து என்சைம். கண்டிப்பாக நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனி பேப்பர் ஃப்ரம் 2020 to 2026 நீ எந்த நீட் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, என்சைம்லேருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது, மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் என்சைம் படிக்காமல், என்சைம்கான ப்ராப்பர் நோட்ஸ் இல்லாமல், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாமல், ப்ராப்பராக கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் எக்ஸாம் போனோன்னா ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின், அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும், அதை நீ மிஸ் பண்ண வேண்டியது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்சைம்ஸை நான் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக வந்துடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த என்சைம் டாப்பிக்கை ரொம்ப ப்ரிசைஸாக எவ்வளோ நோட்ஸ் தேவையோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். குயிக்காக பார்த்துடலாம். நல்லா கவனம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே வந்து ஒரு அசஷனா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன். அப்படின்னு என்ன? எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா சில நியூக்ளிக் ஆசிட்ஸும் என்சைம்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க, ரைபோசைம். பாக்டீரியாஸில் ரைபோசைம் அப்படின்ற நியூக்ளிக் ஆசிட் வந்து நீங்கள் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிப்பீங்க. ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து ஒரு என்சைம் பிரைமரி ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம், செகண்டரி ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம். ஆனால் என்சைம்ன்றது ஒரு கேட்டலிஸ்டிக் ஆக்டிவிட்டின்றது நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில், அதுவும் ஆர்கானிக் ரியாக்ஷனில் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுற ரோலை தான் கேட்டலிஸ்ட் பண்ணும். அப்போ இது ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுது. ஜென்ரலாக பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிற ப்ரோட்டீன் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு படித்தோம்? டெர்ஷரி. அப்போ என்சைம்னுடைய டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்கிராசிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கிறிஸ்கிராஸ் வந்து அது அப்படியே அது கொடுத்துருப்பாங்க. ஹென்ஸ் ஃபார்ம் மெனி கிரிவேசஸ், பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பாக்கெட்ஸ்ல தான் ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு என்சைம், இதுதான் அந்த ஆக்டிவ் சைட். இங்கே தான் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பாக்கெட் கிரிவேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. ஸோ ஒரு முக்கியமான ஒரு நேச்சரை பற்றி இங்கே பேச போகிறோம், என்சைம்ஸ்னுடைய ஒரு நேச்சர். ஏன்னா என்சைம்னுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. எஸ், சில என்சைமால ரொம்ப டெம்பரேச்சரில் தாங்க முடியாது. ஸோ குறிப்பாக என்சைம் ஆக்டிவிட்டி, அதாவது கேட்டலைட்டிக் என்சைம்ஸால 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டாலரேட் பண்ண முடியாது. ஒரு கேட்டலிஸ்டால அந்த ஆக்டிவிட்டியை பெருசாக எடுத்துன்னு போக முடியாது, டிக்ளைன் ஆகிடும். ஆனால் நமக்கு வந்து கேட்டலிஸ்டில் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டையும் படிச்சிருப்போம். இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டால ஹை டெம்பரேச்சர்லையும் டாலரன்ஸ் கொடுத்து ஆக்டிவிட்டியை நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில். ஸோ தெர்மோ அசிடோஃபைல்ஸ் நமக்கு தெரியும், தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இது எங்கே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம்னா, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலிருந்து டாக் பாலிமரேஸ் என்ற ஒரு என்சைம் தான் அந்த இடத்துல அந்த என்ன சொல்லுவோம், பாலிமரைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா அது ஒரு 90 டிகிரி செல்சியஸில் பாலிமரைசேஷன் பண்ணும்போது டெம்பரேச்சரை தாங்கி அந்த என்சைம் வேலை செய்யணும். அப்போது என்சைம்ஸ் வந்து எக்ஸப்ஷனில் இருக்குது. நார்மலான சில என்சைம் கேட்டலிஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வேலை செய்ய முடியாது. ஆனால் சில எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிசிஆரில் இன்வால்வ் ஆகிற டாக் பாலிமரேஸ் ஒரு குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்கே கொடுத்துருப்பேன் என்சைம்ஸ் பற்றி. ஓகேவா? அடுத்த டாபிக் என்சைம்ஸ்குள்ளே வரக்கூடிய சப் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய சேஞ்சஸ் அப்படின்றது மாறணும். குறிப்பாக அந்த சேஞ்சுன்றது வந்து பாண்ட் பிரேக் ஆகணும், இல்லை எக்ஸ்ட்ராவா ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது கெமிக்கல் ரியாக்ட். பிசிக்கல் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் மாறும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் நிறைய பேச விரும்பல, இது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பாண்ட் ஃபார்ம் ஆகணும், இல்லை பாண்ட் பிரேக் ஆகணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன். சரி, ஒரு ரேட் ஆஃப் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் அ
யூனிட் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எவ்வளவு மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது அப்படின்றது தான் அந்த ஒரு கெமிக்கல் ஆர் பிசிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட். ஸோ அதுக்கான அந்த சின்ன ஈக்குவேஷன் இங்க கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் தம் ரூலை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த தம் ரூல் பத்தியும் இதுவரையும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, திரும்பவும் வரலாம். இதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு ஜென்ரல் தம் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேட் டபுள்ஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனுடைய அந்த ரேட் அப்படின்றது டபுள் ஆகலாம், இல்லைன்னா டிகிரிஸ் ஆகலாம். எப்போ? எவ்ரி ஆஃப் அன் அவர் 10 டிகிரி செல்சியஸ்ல சேஞ்சஸ் நடக்கும்போது, எய்தர் டைரக்ஷன் 10 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இல்ல 10 டிகிரி செல்சியஸ் குறைய எனி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இது நான் பொதுவா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? சரி, அதே நேரத்துல கேட்டலிஸ்டால நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸை விட ஸ்பீடா தான் நடக்கும், அதிகமான மாலிகுல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இங்க அசசன் ரீஜன்ல நான் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, when enzyme catalyzed reactions are observed, the rate would be vastly higher than the same but uncatalyzed reaction சொல்றேன். அப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்டே இல்லை, அப்போ அதனுடைய மாலிகுல்ஸும் ரொம்ப லோ ஆகும், டைமும் அதிகமா எடுத்துக்கொன்றாங்க. அதுவே கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸா இருந்தா மாலிகுல்ஸும் அதிகமா ஃபார்ம் ஆகும், குறைவான நேரத்திலே அது நடந்துடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு செல்லுனுடைய மெட்டபாலிக் வேஸ்டா பிளட்ல வந்தாலும் அது கார்பன் டை ஆக்சைடா 70% போவாது. 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்டா தான் போகும். இது நீங்க பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் லெசன்ல படிச்சிருப்பீங்க நிறைய பேர். இதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த ஒரு கேட்டலிஸ்டும் இல்லாதப்போ, அதாவது கார்போனிக் ஆனைட்ரேஸ் என்ற ஒரு என்சைம் இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 6 lakhs மாலிகுல்ஸ் சாரி, இது இந்த என்சைம் இருக்கும்போது 6 lakhs மாலிகுல்ஸ் ஆஃப் H2CO3 ஒவ்வொரு செகண்டுக்கும் ஃபார்ம் ஆகும். ஆனா எந்த ஒரு கேட்டலிஸ்டும் இல்லாதப்போ, ஓகே, வெறும் 1 ஹவருக்கு 200 மாலிகுல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்க புக்ல. எந்த ஒரு இந்த கார்போனிக் ஆனைட்ரேஸ் என்ற என்சைம் அந்த இடத்துல கேட்டலிஸ்ட் ஆக்டிவிட்டியில இல்லை. அப்போ 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 200 மாலிகுல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா கார்போனிக் ஆனைட்ரேஸ் என்ற என்சைம்னுடைய பிரசன்ஸ்ல அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது 6 lakh மாலிகுல்ஸ் அப்படின்ற ஒரு செகண்ட்ல ஃபார்ம் ஆகும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவன் ஆகுதா? அப்போ அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸா இருந்தா டைம் குறைவா இருக்கும், மாலிகுல்ஸும் அதிகமா ஃபார்ம் ஆகும். கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸா இல்லை அப்படின்னா மாலிகுல்ஸும் லோ ஆகும், டியூரேஷனும் அதிகமாகும். ஓகே, இது கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, சரி, அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மல்டி ஸ்டெப் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு சப்ஸ்டேட் மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ஷனுக்குள்ளாகி வேற சப் ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது மல்டிபிள் என்சைம்ஸ் அதுக்கு தேவைப்படும். எஸ், நீங்க எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட்ல கிளைகோலைசிஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கிரப் சைக்கிள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பாருங்க, கிளைகோலைசிஸ்லாம் 10 ஸ்டெப் ப்ராசஸ். அதுல ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 2 மாலிகுல் ஆஃப் பைரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது 10 ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் ஒரு என்சைம் தேவைப்படும். அப்பதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, in a multiple chemical reaction when each of the step is catalyzed by the same enzyme complex or different enzyme, so it is called a metabolic pathway. அப்ப எதை நம்ம metabolic pathway ன்னு சொல்லலாம்? இப்ப நான் சொன்ன glycolysis அப்போ ஒரு metabolic pathway வா? Krebs cycle ஒரு metabolic pathway வா? Yes, in this pathway many enzymes are required, or one single enzyme also catalyze certain reactions. நம்ம அதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரைட். அடுத்த டாபிக் how do enzyme bring about such high rates of chemical reaction கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் ஒரு என்சைம்ல பைண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சப்ஸ்ட்ரேட்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த சப்ஸ்ட்ரேட், ஓகே, ஒரு என்சைம் இருக்கு. இதுல ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆகுதோ அப்போ என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதான் சிம்பிளா இஎஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஎஸ் அப்படின்ற எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல அந்த சப்ஸ்ட்ரேட்னுடைய ஒவ்வொரு பாண்டையும் பிரேக் பண்ணியோ இல்ல எக்ஸ்ட்ரா பாண்ட் ஆட் பண்ணியோ அந்த சப்ஸ்ட்ரேட்னுடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்சைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
மாத்திக்கிட்டே இருக்கும். எதுவா? ப்ராடக்டா. அப்போ அந்த ES அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அது தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ப்ராடக்ட. அப்போ இந்த இடத்துல இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் இது வந்து ஒரு ஆர்டர்ல கொடுத்திருப்பேன். ஓகே, the substrate has to diffuse towards the active site. A obligatory formation of ES complex, that is transient phenomena. ஏன்னா அது ஒரு தற்காலிகமானது. உடனே அந்த சப்ஸ்ட்ரேட் என்ன ஆயிடும்? ப்ராடக்டா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது வந்து ஒரு தற்காலிகமான ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை நான் ரொம்ப அந்த ஆர்டராகவே கொடுத்துருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்டராகவே கொடுத்துருப்பேன். என்ன நடக்குது? A new structure of the substrate called transition state வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுது? பாண்ட் பிரேக் ஆகியோ இல்ல ஃபார்ம் ஆகியோ நடக்குது. The product is released from the active site னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிரான்சிஷன் ஸ்டேட் ஆர் ஆல்டர்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும்? அப்படி அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மாலிக்யூல் ஆர் தி ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது நல்லா கவனிங்க. இது ஒரு சப்ஸ்ட்ரேட், இது ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த 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 ரெட் கலர்ல இருக்கிற அந்த கிராஃப் பாருங்க. இதுல ஒரு சப்ஸ்ட்ரேட் டிரான்சிஷன் ஸ்டேட்டை ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போகுது. எப்போ? அந்த இடத்துல ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம், என்சைம் இல்லாத. அதுவே ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம்னு சொல்லும்போது அதனுடைய கிராஃப்ன்றது பாருங்க ரொம்ப குயிக்கா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இந்த இடத்துல அந்த எனர்ஜி லெவல்ன்றது இங்க இருக்கு. அதே நேரத்துல என்சைம் இருக்கும்போது ரொம்ப குயிக்காவே ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இது நமக்கு புக்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இங்க கொடுத்துருப்பேன். புரியுதா? ஸோ அடுத்த டாபிக் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. ஜென்ரலா ரெண்டு விதமான இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று pH. அடுத்து வந்து கான்சென்ட்ரேஷன். இது மூணுமே ஒரு என்சைம் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்றதா இருக்கும். ஸோ அதுல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது இல்ல pH லெவல் அதிகமாகுதுன்னா கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த என்சைம்னுடைய ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் நடக்கும். அதனுடைய ஆக்டிவிட்டிலும் சேஞ்சஸ் நடக்கும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை டெம்பரேச்சர் அதிகமானா என்சைம்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ராய் ஆகலாம். டெம்பரேச்சர் குறைஞ்சா அது வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்கான கிராஃப் இங்க கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே டிக்ளைன் ஆகிறத காட்டுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்ட்ரேட்னுடைய கான்சென்ட்ரேஷனும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஸோ எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட் கொஞ்சமா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சேர 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 அதனுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணும், Vmax. ஸோ பட் இட் இஸ் நாட் எக்ஸீடட் பை எனி ஃபர்தர் ரைஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். அதுக்காக சப்ஸ்ட்ரேட் அதிகமாயிட்டே போகும்போது ஆக்ஷனும் அதிகமாயிட்டே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க, ஏன்னா சப்ஸ்ட்ரேட்னுடைய லெவல் என்சைம்னுடைய லெவலை விட அதிகமாயிடும். என்சைம்ஸ்னுடைய நம்பர்ஸை விட சப்ஸ்ட்ரேட் லெவல் அதிகமாகும் போது என்ன பண்ண முடியாது? என்சைமால சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்சைம்னுடைய ஆக்டிவிட்டி அப்படின்றது சம்டைம்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எதுக்கு? சில ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ் அந்த என்சைமோட பைண்ட் ஆகும்போது. ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் அது ஒரு கெமிக்கல் அந்த சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருக்கும், அதே ரிசம்பிளன்ஸ்ல இருக்கும் ஸ்ட்ரக்சர்லயும் எல்லாத்துலயும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகிற இடத்துல ஒரு கெமிக்கல் சப்ஸ்ட்ரேட் இன்னொன்று பைண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இட்ஸ் shut off enzyme activity, the presence is called a inhibition, the chemical is called a inhibitor. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கவனிங்களேன், இதை கவனிங்க. The inhibitor closely resembles the substrate in its molecular structure and it inhibits the activity of enzyme. It is known as competitive inhibitor. யார நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு என்சைம். ஓகே, இதுல ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகணும். இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகணும். இந்த சப்ஸ்ட்ரேட் இங்க பைண்ட் ஆகும்போது தான் இந்த என்சைம் ஆக்டிவிட்டி கரெக்டா நடந்து சப்ஸ்ட்ரேட்டா ப்ராடக்டா மாற்றும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி ஸ்ட்ரக்சரலா இருக்கிற இன்னொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இங்க பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இதுதான் பைண்ட் ஆகணும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் இந்த என்சைமோட பைண்ட் ஆகும். ஆனா இந்த எல்லோ கலர் அதே மாதிரி இருக்கிறதால இங்க இது பைண்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஹிபிட் ஆயிடும். அப்போ இந்த எல்லோ கலர்ல இருக்கிற சப்ஸ்ட்ரேட் பேர் தான் இன்ஹிபிட்டார்.
அப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேரு காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ஆர் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா சக்சனிக் டீஹைட்ரஜனேஸ்ன்றது இந்த என்சைம் பேருன்னு வச்சுக்கோங்க. அதுல பைண்ட் ஆக வேண்டிய சப்ஸ்ட்ரேட் வந்து சக்சினேட். ஆனா அந்த சக்சினேட் மாதிரியே ஸ்ட்ரக்சரலாவும் கெமிக்கலாவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மேலனேட் அந்த இடத்துல பைண்ட் ஆகுது. அப்போ சக்சினேட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல மேல்னேட் பைண்ட் ஆகும்போது கெமிக்கல் அந்த ரியாக்ஷன் ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுது, டிக்ளைன் ஆகுது. இதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படின்றது பேர். ஓகே, சரி. இந்த மாதிரியான காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ், பாக்டீரியல் பேத்தோஜன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவரையும் கொஸ்டினா வரல. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எங்க வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீட் 2026ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்த டாபிக், கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்கிளச்சர் ஆஃப் என்சைம். ஜென்ரலா 6 கிளாஸஸா நம்ம என்சைம்ஸை பிரிக்கலாம், 4 to 13 சப் கிளாஸஸா பிரிக்கலாம். அண்ட் நேமிங் அப்படின்றது வந்து 4 டிஜிட் நம்பர்ல கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்சைம் ஆக்சிடோ ரெடக்டேசஸ் டீஹைட்ரஜனேசஸ். சிம்பிள், ஒரு சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ் ஆகும், இன்னொரு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சேர்ந்து நடக்கும். அதனால இந்த என்சைம் பேரே ஆக்சிடோ ரெடக்டேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய என்சைம்ஸ் வந்து டீஹைட்ரஜனேசன் படிப்போம், எஸ்பெஷலி ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ்ல நம்ம நிறையவே அதை பத்தி படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து டிரான்ஸ்பரேசஸ். இந்த என்சைம்ல பேர்ல ஏற்ற மாதிரி ஒரு குரூப்பை வந்து இன்னொரு குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா அந்த குரூப் கண்டிப்பா ஹைட்ரஜனா இருக்காது, அதர் தென் ஹைட்ரஜனா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் என்சைம் வந்து ஹைட்ரோலைசஸ். நல்லா கவனி, ஹைட்ரோலைசஸ் பத்தி இன்னும் கொஸ்டின் கேட்கல, திரும்பவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, எஸ்டர், ஈத்தர், பெப்டைட், கிளைகோசைட், சி ஹாலைட், பிஎன் பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரோலைசஸ் ஆகும். ஸோ இது கேட்பாங்க, ஹைட்ரோலைஸ்ன்ற என்சைம் எதெல்லாம் ஹைட்ரோலைஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. அப்ப இந்த பாண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து லைஏசஸ். இந்த வருஷம் நீட் 2026ல கேட்ட கொஸ்டின், இது அப்படியே கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனுக்கான என்சைம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைஏசஸ் தான். என்ன பண்ணும் லைஏசஸ் அப்படின்னா, இட் ரிமூவல் ஆஃப் குரூப் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் பை மெக்கானிசம் அதர் தென் ஹைட்ரோலைசஸ். ஹைட்ரோலைசஸா இல்லாம குரூப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு டபுள் பாண்டையும் விடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது கீழே வந்து ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருப்பாங்க, மிஸ் ஆயிருக்கு, கட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து லைஏசஸ்னுடைய வேறு வேலை. டபுள் பாண்ட் விட்டுட்டு அதே மாதிரி ஹைட்ரோலைசஸ் மூலமா அது பாண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா லைஏசஸ் தான். ஓகேவா? மறந்துடாதீங்க. அடுத்து ஐசோமரேசஸ். இந்த என்சைம் ஈஸி. இங்க பாருங்க, includes all enzyme catalyzing interconversion of optical geometric positional isomer. இது சிம்பிளா எழுதலாம். இந்த டெஃபினேஷன் வேற என்சைமுக்குமே இருக்காது, வேற எந்த என்சைமுக்குமே. அதை வச்சு ஈஸியா நீங்க அது வந்து ஐசோமரேசஸ்ன்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து லிகேசஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லிகேஷனாவே ரெண்டு காம்பவுண்டுக்கு இடையில பாண்டை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம எல்லாரும் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். டிஎன்ஏல ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து கார்பன் ஆக்சிஜன், கார்பன் சல்ஃபர், கார்பன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆக்சிஜன், இந்த மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்றதுக்கு யார் தேவைப்படுறாங்க? லிகேசஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ நம்ம 6 கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அதுல வந்து 4 to 13 சப் கிளாஸஸ் இருக்கும். 4 டிஜிட் நேம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். அப்படித்தான் கொஸ்டின் வந்திருந்தது, ஈஸியா வரலாம். சரி, இந்த வருஷம் கோஃபேக்டர்ல இருந்து வரல, அதாவது ரீநீட்டுக்கு வரலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீட் 2026ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரல. ஏன்னா ஆல்ரெடி என்சைம்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதுல இருந்து கொஸ்டினே கேட்காத ஒரு சப் டாபிக் எதுன்னு கேட்டா கோஃபேக்டர். ஸோ அதனால ரீநீட்ல நான் சொல்ற மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, கோஃபேக்டர்ஸ் யார் இவங்க? அதாவது ஒரு என்சைமினுடைய நான் புரோட்டீனேஸ் பார்ட்டுக்கு பேர் தான் கோஃபேக்டர்ஸ். அப்போ புரோட்டீனேஸ் பார்ட்டுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீனேஸ் பார்ட்டுக்கு பேர் என்ன? அப்போ என்சைம். சரி, இந்த கோஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை கிளாஸஸா நம்ம பிரிச்சிருக்கோம்னா 3. அதுல ஒன்று வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப். இந்த ப்ரோஸ்தட்டிக் குரூப்ன்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது வந்து தே ஆர் டிஸ்டிங்யூஸ்ட் ஃப்ரம் அதர் கோஃபேக்டர்ஸ். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மற்ற 2 கோஃபேக்டர் கிட்ட இருந்து எப்படி நம்ம ப்ரோஸ்தட்டிக் குரூப்பை பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ரோஸ்தட்டிக் குரூப் எப்பவுமே வந்து டைட்டா வந்து அப்போ என்சைமோட பைண்ட் ஆயிருக்கும்.
ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பெராக்சிடேஸ் கேட்டலேஸ்ன்ற என்சைம்ஸ்ல நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த என்சைம்ஸ் வந்து ஹைட்ரஜனை பிரேக் டவுன் பண்ணும். ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து பிரேக் டவுன் பண்ணி வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கும். ஸோ இந்த பெராக்சிடேஸ் கேட்டலேஸ் மாதிரியான என்சைம்ஸ்ல இருக்கிற ஒரு கோஃபேக்டர் ப்ரோஸ்தட்டிக் குரூப் தான் ஹீம் இஸ் தி ப்ரோஸ்தட்டிக் குரூப். அண்ட் இதனுடைய இட் இஸ் த பார்ட் ஆஃப் தி ஆக்டிவ் சைட் ஆஃப் என்சைம். அப்போ பெராக்சிடேஸ் கேட்டலேஸ் என்சைம்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ்தட்டிக் குரூப் எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஹீம். ஹீம்ன்றது முதல்ல ப்ரோஸ்தட்டிக் குரூப். அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது எப்பவுமே அப்போ என்சைமோட எப்படி இருக்கும்? டைட்டா பைண்ட் ஆயிருக்கும். ஓகே, அடுத்து கோ என்சைம்ஸை பத்தி பேசலாம். கோ என்சைம்ஸை பத்தி பேசும்போது they are also organic compounds but their association with apo enzyme is only transient னு சொல்லுவாங்க. அது டைட்டா பைண்ட் ஆயிருக்கும், பட் இது வந்து transient and it's only occurring during the course of catalysis னு சொல்லுவாங்க. இது எப்போ கேட்டலிஸ் நடக்குதோ அப்பதான் பைண்ட் ஆகும். இன்னொரு விஷயம், the coenzymes are serve as a cofactors number of different catalyst reactions. For example, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது அப்படியே கட் காப்பி பண்ணி கேட்கலாம், கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, எசென்ஷியல் கெமிக்கல் காம்போனன்ட் கோஎன்சைம்ஸ் உடைய ஒரு முக்கியமான எசென்ஷியல் காம்போனன்ட் யாரா இருப்பாங்கன்றத அடிஷ்னலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது விட்டமின்ஸ். சரி, எந்த கோஃபேக்டர் எந்த கோஎன்சைம்ல எந்த ஒரு விட்டமின் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ என்ஏடிபி என்ஏடிபி பிளஸ்ல என்ஏடிபி என்ஏடியில வந்து பாத்தீங்கன்னா நியாசின் அப்படின்ற ஒரு விட்டமின் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு கோஃபேக்டர்ல விட்டமின்ஸ் வந்து அடிஷ்னல் எசென்ஷியல் காம்பவுண்டா இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? கோஎன்சைம்ஸ்ல. இப்போ கோஎன்சைம்க்கு எக்ஸாம்பிள் யாரு? என்ஏடி என்ஏடிபி. மறந்துடக்கூடாது. இந்த என்ஏடி என்ஏடிபியில இருக்கிற ஒரு விட்டமின் பேர் தான் நியாசின். அப்போ கோஎன்சைம்ஸ்ல எஸ் விட்டமின்ஸ்ன்றது ஒரு எசென்ஷியலான காம்பவுண்ட்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா கொடுத்துருக்கிறது மெட்டல் அயான்ஸ். ஸோ மெட்டல் அயான்ஸ் அப்படின்றது வந்து எஸ் for their activity which form coordination bonds with the side chains or the active site. ஸோ அந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்ஸ்ல சைட் செயின்ல வந்து கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது இந்த மெட்டல் அயான்ஸ்னுடைய வேலை. இது வந்து ஒரு பிஒய்க்யூ. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க, 2024ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஒரு கோஃபேக்டரா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிங்க்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கோ என்சைம்ல என்ஏடி என்ஏடிபி எக்ஸாம்பிள். ப்ரோஸ்தட்டிக் குரூப்க்கு வந்து ஹீம் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் மாதிரியான ஒரு கோஃபேக்டர் அப்படின்றது எந்த என்சைம்ல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்கன்னா கார்பாக்சி பெப்டிடேஸ். ஓகேவா? இது ஒரு பிஒய்க்யூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு கேட்டலைட்டினுடைய ஆக்டிவிட்டி லாஸ் ஆகலாம் எப்போ? கோஃபேக்டர் அந்த என்சைம்ல இருந்து ரிமூவ் பண்ணும்போது. அப்போ ஒரு என்சைமோடைய ஆக்டிவிட்டி கரெக்டா நடக்கணும்னு அங்க யார் தேவை? கோஃபேக்டர்ஸ் தேவை. புரியுதா? அப்போ கோஃபேக்டர்ஸ் யாரா இருக்கலாம்? ஹீமா இருக்கலாம், ப்ரோஸ்தட்டிக் குரூப் ஹீமா இருக்கலாம், கோ என்சைம் என்ஏடி என்ஏடிபி, அதுல எசென்ஷியல் காம்போனன்ட் விட்டமின்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் நியாசின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஜிங்க் கார்பாக்சி பெப்டிடேஸ் என்ற என்சைம்னுடைய ஆக்டிவ் சைட்ல அந்த சைட் செயின்ஸ்ல பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசனுடைய ஒரு ஷார்ட்டான நோட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த லெசனை நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அண்ட் இது ரெலவெண்டான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி.